கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதுமாக நமக்கு கிறிஸ்து பிறப்பின் வாரமாக கிறிஸ்து பண்டிகையை நாம் கொண்டாடுகிற நாட்கள். கிறிஸ்து நமக்கு பிறந்திருக்கிறது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, பெரிய சலாக்கியம், விலையேற பெற்ற ஒரு காரியம். எத்தனையோ மேன்மையானவர்களுக்கு, படித்தவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு இந்த கிருபை கொடுக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொன்ன வண்ணமாய் இயேசுவை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய சலாக்கியம். ஆகவே இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை தியானிப்பதோடு, இந்த கிறிஸ்து பிறப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அனுபவம், ஆசீர்வாதம் என்று சொல்லி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது நிச்சயமாக நம் கர்த்தருக்கு செய்யக்கூடிய உகந்த காணிக்கையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கிற தீர்க்க தரிசனம். ஆகவே இயேசுவனுடைய பிறப்பை நாம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய சலாக்கியம். இயேசு பிறந்ததின் நிமித்தமாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு இரட்சகர் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறார். நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு ஜீவன் உள்ள தேவன். அவர் எல்லா விதங்களிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். ஒருவரும் அவரை தாழ்த்த முடியாது. இந்த மனமகிழ்ச்சியின் நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை நாம் இந்த நாட்களில் மிகவும் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுகிற, கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இயேசுவின் பிறப்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, இயேசுவின் பிறப்பு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சலாக்கியம் என்பதோடு நிறுத்தி விடாதபடிக்கு மற்றவர்களுக்கும் அந்த காரியத்தை நாம் அறிமுகப்படுத்துவோமானால் நிச்சயமாகவே அது மேன்மை உள்ளதாக இருக்கும். ஆகவே இயேசுவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் 2000 வருடத்திற்கு பின்பதாக நிறைவேறிற்று. இன்றும் நமக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கிருபைக்காக, இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக, இயேசுவை நம்முடைய தெய்வமாக அவர் கொடுத்திருக்கிறபடியினால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய பிறப்பை குறித்து சிந்திக்கக்கூடிய இந்த நாட்களில் எவ்வளோ பெரிய சலாக்கியம்பாம். எதுவுமே தெரியாது எங்களுக்கு, ஒன்றுமில்லாத எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தின தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பிறப்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இந்த நாட்களிலும் இந்த உலகம் சமாதானத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கொடும். இந்த உலகம் சமாதானத்தை காணட்டும். இயேசுவின் மூலமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.